ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் இன்டர்ன்ஷிப் இருக்க மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன துறையில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் ஒரு இன்டர்ன்ஷிப்னாச்சு இருக்கும் இன்னைக்கு வீடியோவில். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாரெல்லாம் என்னென்ன இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான டொமைன்ஸில் இன்டர்ன்ஷிப் ஓப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு எந்த டொமைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அந்த டொமைனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா, அதே மாதிரி பிஇ பிடெக் நீங்கள் ஐடி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பிசிஏ எம்சிஏ. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பைத்தான் இன்டர்ன்ஷிப், ஜாவா, வெப் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, டெவாப்ஸ், ஸோ இந்த 5 இன்டர்ன்ஷிப்ஸ் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் கோடிங் சைட் நாங்கள் விரும்பலாம் அப்படின்னா உங்களுக்கு கிராஃபிக்கல் டிசைனர், ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனர், இந்த 2 வாய்ப்புமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் கோடிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அப்போ கோடிங் இல்லாத யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கான இன்டர்ன்ஷிப்பை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் படிக்கிறவங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் படிக்கிறீங்க, நீங்களும் ஐடி ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிவ் மெக்கானிக்கல் டிசைனிங் ரிலேட்டடான இன்டர்ன்ஷிப்ஸும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பிபிஏ எம்பிஏ, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடான ரோல்ஸில் படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அண்ட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான இன்டர்ன்ஷிப்ஸ் பார்க்க போகிறோம். இதே பிகாம் எம்காம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ஃபீல்ட் ரிலேட்டடான இன்டர்ன்ஷிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயர், அதாவது 3 இயர் கோர்ஸாக இருந்தீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறப்ப கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அதாவது பேசிக்ஸ் எல்லாமே அந்த ரோல் பற்றி உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே நீங்கள் 4 இயர் கோர்ஸ் படிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் தேர்ட் இயர், ஸோ இந்த 2 இயரில் கண்டிப்பாக நீங்கள் இன்டர்ன்ஷிப் போக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இன்டர்ன்ஷிப் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப கரெக்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு பார்க்க போகிற இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வீட்டில இருந்து பண்ணுற மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் தான். சில இன்டர்ன்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லொக்கேஷனில் போயிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா லொக்கேஷனுமே மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க மாதிரி கம்பெனிஸ் தான் இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டகரி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரீ இன்டர்ன்ஷிப். நீங்கள் எந்த ஒரு இன்டர்ன்ஷிப்க்கும் அமௌண்ட் எதுவுமே பே பண்ண தேவை கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப், ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான இன்டர்ன்ஷிப் தான். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 110 ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதில் நிறைய பேர் இன்டர்ன்ஸை ஹையர் பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம எல்லா இன்டர்ன்ஷிப்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு ஜாவா இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஸோ இந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மாதம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அங்கே இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணுறப்ப கண்டிப்பாக கற்றுக்குவீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வீக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மந்த்ஸ் தான். நீங்கள் கிருஷ்ணகிரியில் போயிட்டு இந்த கம்பெனியில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய டேட் பார்த்தீங்கன்னா 15/3, ஸோ மார்ச் 15க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஹையரிங் பண்ணுறாங்க, அதாவது 40 மெம்பர்ஸ் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேர்ட் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய
பீக் ஒன் ஆஃப் தி பீக் டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டியும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மார்ச் லாஸ்ட் டேட்குள்ளே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து 2 months ஆஃப் இன்டர்ன்ஷிப் தான் வந்து இந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யார் ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த ப்ரொஃபைல் எல்லாமே வந்துட்டு அவங்க எடுத்து அவங்க வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடானது. உங்களுக்கு வந்து HTML, CSS, JavaScript இதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட்டான வெப் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது. 3மே வந்து வீக்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்டர்ன்ஷிப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதெல்லாம் HTML, Bootstrap, PHP, ஸோ JavaScript இந்த ரிலேட்டடான லாங்குவேஜஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா ஸோ இதை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இன்டர்ன்ஷிப் பொறுத்தளவு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்பர் அப்படிங்கிற அந்த கேட்டகரியிலையும் வந்து இன்டர்ன்ஷிப் வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 months ஆஃப் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்டாக இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் தான். ஸோ இப்போ நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கீங்கன்னா 3 இன்டர்ன்ஷிப்மே அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் வந்து எதில் செலக்ட் ஆகுதோ அதில் நீங்கள் வந்து உங்களோட இன்டர்ன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் மார்ச். ஸோ நீங்கள் லாஸ்ட் டேட்குள்ளே கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டெவாப்ஸ் இன்டர்ன்ஷிப் தான் வந்து பார்க்குறோம். ஸோ டெவாப்ஸில் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுடைய ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து டீட்டெயில்டாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ 6 months ஆஃப் இன்டர்ன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோடிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நோ கோடிங் இன்டர்ன்ஷிப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிராஃபிக் டிசைன், UI UX டிசைன். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைன் பண்ணுறதுக்கு சம்மந்தமான டூல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு வந்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு MBA, BBA ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான HR இன்டர்ன்ஷிப் அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சனாக இருக்கீங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டதாக ஜாப் போகிறீங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபுல் டைம் நீங்கள் சென்னையில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 10,000 rupees ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 25th of February நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 3 months இன்டர்ன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு HR இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா 2 months உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 15/3 நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப். ஸோ மெக்கானிக்கல் டிசைன் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப் ஃபுல் டைம் நீங்கள் ஹைதராபாத்தில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6 months ஆஃப் டியூரேஷன் தான் இந்த இன்டர்ன்ஷிப்போட பீரியட். உங்களுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 25th Second. இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஃபீல்ட்ல இருக்கவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஆட்டோமேட்டிவ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பாத்தீங்கன்னா நீங்க வீக்ல இருந்து பண்ற மாதிரி தான் இருக்கும். 6 months வந்து உங்களுக்கு டைம் பீரியட் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 3D பிரிண்ட் அப்படிங்கிற இன்டர்ன்ஷிப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3D பிரிண்டர் ரிலேட்டடான ஒர்க் எல்லாமே வந்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6 months ஆஃப் இன்டர்ன்ஷிப். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட கேட்டகரியை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய இங்கே வந்து ஓகே, இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து கீழே அப்ளை நவ் பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லாகின் ஃபார்ம் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் டேரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் ரெஜிஸ்டர் நோ கொடுத்துட்டு இந்த ஃபார்ம் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய செக் பாக்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் இருக்கும். ஸோ இந்த லாகின் பேஜ்க்கு போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணுற ப்ராசஸ் தான். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து
ஜஸ்ட் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு எந்த இது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது பிகாம் அண்ட் எம்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் சாய்வாலா அப்படிங்கிற கம்பெனிக்கான அக்கௌண்டிங் இன்டர்ன்ஷிப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6,000 rupees ஸ்டைஃபண்ட், 6 months வந்து இன்டர்ன்ஷிப். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். செகண்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய சிஸ்க்ளவுட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனியோடைய இன்டர்ன்ஷிப் தான். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் எம்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா 6 months 15,000 வந்து ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதோட இந்த இன்டர்ன்ஷிப்பில் ஒரு அடிஷ்னலான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்குது, ஜாப் ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ 6 months வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்துட்டு உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப்பில் கிடைக்குது. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்துட்டு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் தான் இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் மல்டிபிள் ஹையரிங் தான். ஸோ 25 members வந்து ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எந்த அளவு சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா 15,000 rupees உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச்லேருந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இந்த இன்டர்ன்ஷிப்போட ஓப்பனிங்ஸ் 25th. ஸோ இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ம் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய ரெக்வயர்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபைல் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் அஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் கூட நீங்கள் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்டகரி வைஸ் போட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ண போற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.